தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். அமைச்சர் நிர்மல்குமார் சொல்வதை நம்பாதீர்கள், அவர் அதிமுகவின் உளவாளி என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்தார். மதுரை சமயநல்லூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மின்வெட்டு ஏற்படுவதற்கு நிர்மல்குமார் தான் காரணம் என்றும், விஜயை அரசியலில் அழித்துவிட்டு மீண்டும் அதிமுகவுக்கு அவர் திரும்பி வருவார் என்றும் கூறினார். அவர் பேசுறதெல்லாம் பச்சை பொய்ங்க. அவர் எங்க கூட இருந்தவர் தான். அவர் நம்மால் தான். அவரு நாங்க தானே அவர் அனுப்பிச்சிருக்கோம். விஜய் முடிச்சுட்டு வாப்பான்னு அனுப்பிச்சிருக்கோம் நாங்க. அதனால அவர் 200 மின்சாரம் இப்ப கரண்ட் கட்டாது. அது யார் காரணம்ன்றீங்க? அது நிர்மல்குமார் விஜய் முடிக்கிறதுக்காக அவர் மின்தடை ஏற்படுத்துவாரு, போராட்டம் நடக்கும், 200 மின்சாரம் தரமாட்டாரு. அவர் யார் நினைக்கிறீங்க? நாங்க அனுப்பிச்சுட்ட ஆளு. அது சொல்லுவாங்கல்ல, ஸ்பைன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் அதிமுகவுடைய ஸ்பை தான் நிர்மல்குமார். அவர் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தாவேக தரப்பில் கண்டன அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஆட்சி அதிகாரத்திற்காக கட்சியை அடகு வைத்தவர்கள் தூய அரசியல் மற்றும் மக்களாட்சி பற்றி பேசுவது சாத்தான் சத்தியம் பேசுவது போல இருப்பதாக தாவேக விமர்சித்துள்ளது. மேலும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் சினிமா புகழை இழிவுபடுத்தும் விதமாகவே எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு அமைந்துள்ளதாகவும், லஞ்சமற்ற ஆட்சியை தரும் தமிழக முதல்வர் மீதான இத்தகைய விமர்சனங்களுக்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்றும் தாவேக எச்சரித்துள்ளது. தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை கொரட்டூரைச் சேர்ந்த கருணாநிதி, சாலிகிராமத்தைச் சேர்ந்த சரவணன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களது நிதி நிறுவனத்திலிருந்து சுமார் 2,82 லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தாவேக எம்எல்ஏக்களுக்கு முன்பணம் வழங்குவதற்காக ஏற்கனவே கைதானவர்கள் இதனை தங்களிடம் ஒப்படைத்திருந்ததாக கருணாநிதியும் சரவணனும் கூறியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் இதுவரை 14 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.